தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து கன்னிகாராசி நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய தலைப்பில் நாம் காணக்கூடியது குரு மங்கள யோகம். இயற்கையில் பூர்ண சுபகிரகமாக விளங்கக்கூடியவர். அதே போல பஞ்சமகா புருஷ கிரகங்களில் முதன்மை தரத்தில் வரக்கூடியவர் குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தையும் 7ஆம் பாவகத்தையும் இயக்கக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் எப்போதெல்லாம் செவ்வாய் பகவானுடன் இணைகின்றாரோ, அதே போல எப்போதெல்லாம் செவ்வாய் பகவானை பார்க்கப்படுகின்றாரோ அப்போதெல்லாம் பிறக்கப்படக்கூடிய ஒரு அதி உன்னதமான யோகமே இந்த குருமங்கள யோகம். இந்த யோகம் நிறைய பேருடைய வாழ்க்கையில உயர்ந்த செல்வத்தையும் அதே போல நல்ல தொழில் வளர்ச்சியையும் இன்னைக்கு நல்ல முறையில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு அடிப்படையா இந்த யோகம் அவங்களுக்கு ஒரு பலனா இருந்திருக்கும். அதே போல நிறைய பொருளாதார ரீதியா சிக்கல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வழிமுறையை காட்டக்கூடிய யோகம்தான் இந்த குருமங்கள யோகம். கன்னிகா ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் பட்ட கஷ்டங்களுக்கும் இதுவரையும் பட்ட வலிகளும் வேதனைகளுக்கும் இந்த யோகம் ஒரு அற்புதமான முறையில செயல்பட போகின்றது. 2023 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் 2024 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை 41 நாள் முழுமையா இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த யோகத்தை நீங்க முறையா பயன்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன சிக்கல்களை இந்த நிமிஷம் வரையும் நீங்க சந்திச்சிட்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த வகையில நீங்க ஒரு சில போராட்டத்தை சந்திச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு சில சிக்கல்களுக்கும் போராட்டங்களுக்கும் நிரந்தர தீர்வு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த 41 நாள் அமையும். இந்த 41 நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில மேலும் என்னென்ன திருப்பு முனைகள் இருக்கும், உங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கன்னிகா ராசி நண்பர்களே, தன்னுடைய புத்தியையும் அறிவையும் மட்டுமே நம்பி செயல்படக்கூடியவங்க நீங்க. அதே போல தன்னுடைய முழு திறமையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. மற்றவங்களை வச்சு நம்ம வாழ்ந்துடலாம், அடுத்தவங்க போற வழியில நம்ம போயிடலாம் அப்படின்னு மற்றவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படாதவங்க, உங்களுக்கு சரின்னு படுறதை மட்டுமே நீங்க செய்யக்கூடியவங்க. இதுவரையும் உங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி இன்னைக்கு உங்களால வளர்ந்தவங்க பல பேர். எத்தனையோ பேருக்கு நல் வழிகாட்டியா நீங்க இருந்திருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம், எதனால நம்ம வாழ்க்கை இப்படி திசை மாறி போயிட்டு இருக்கு, ஏன் இந்த சிக்கல்லாம் நமக்கு தொடர்ந்து போய் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை, தனக்கு முன்னாடி நின்று பேச தகுதி இல்லாதவெல்லாம் தன்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு நீங்க பயணப்பட்டு இருக்கிறீங்க. தொழில் ரீதியா நீங்க சந்திச்ச சிக்கல்கள் இவ்வளவுதான் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் உங்களை மாதிரி ஒரு துல்லியமா கணக்கு போட்டு இதுதான் தேவை, இந்த நேரத்துல இவ்வளவு பட்ஜெட் இருந்தா நம்ம இந்த தொழிலை ஈஸியா நம்ம ரன் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அழகா தொழில் செய்யக்கூடியவங்க நீங்க. உங்களை பார்த்து தொழில் ரீதியில பொறாமப்பட்ட காலமெல்லாம் உண்டு. இவர் மட்டும் எப்படி இவ்வளவு சிக்கல்லையும் சரியா தொழில் செய்யறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியோட பார்த்தவங்க நிறைய பேர் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில. நீங்க 10 பேருக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு தொழில ஜெயிச்ச காலம் போய் இன்னைக்கு உங்க வாழ்க்கை தொழில் ரீதியா பலவிதமான சிக்கலை சந்திச்சு அதனால பெரிய ஒரு இழப்புகளை சந்திச்சு தேவையில்லாத ஒரு இடத்துல எல்லாம் இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தையை கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, நமக்கு தகுதிக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பார்த்து தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பேசுற சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருச்சுங்கிற ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறீங்க. கண்டிப்பா இந்த ஒரு மன உளைச்சல் இந்த காலகட்டத்தில் இந்த குருமங்கள யோகத்தின் அமைப்புப்படி 41 நாளுக்குள்ள ஒரு வாழ்வியல் ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரையும் நீங்க பட்ட அந்த அவமானங்களுக்கும் உங்களுடைய தொழில் சார்ந்த சரிவுகளுக்கும், ஏன்னா நீங்க தொழில்ல அவ்வளவு எளிமையா நீங்க போகக்கூடியவங்க. இன்னைக்கு உங்களுடைய தொழில் விட்டுட்டே வெளியில வந்துடலாமா, இந்த வேலையே நமக்கு வேண்டாமே
அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதே போல இந்த வேலையை விட்டுட்டு வெளியில வரவும் முடியாம, உள்ள இருந்து இதை சரி பண்ணி கொண்டு போகவும் முடியாம, அடுத்தடுத்து இந்த தொழிலை உருவாக்கி மேலே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான பொருளாதாரம் தேவையே அப்படின்னு சொல்லி கடன் மேல கடன் வாங்கி தொழில் ரீதியாக கடன் பட்டு இன்னைக்கு வாழ்க்கையே ஒரு கடன் சுமையில போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்க நிறைய நண்பர்கள் கன்னிராசியில் இருக்கிறீங்க. கடந்த காலகட்டங்களில் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் கேது பகவான், அதே போல 8ஆம் இடமாகிய மறைமுக ஸ்தானத்தில் ராகு பகவான், இந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு 18 மாத காலகட்டங்கள் நீங்க தொட்டது எல்லாம் தோல்வியே. அதற்கு முன்னதாக 18 மாதம் கிட்டத்தட்ட உங்களுடைய 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் கேது பகவான், உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் நீச்ச நிலையில் கிட்டத்தட்ட 3 வருட காலகட்டமாகவே கிணத்துல போட்ட கல்லு கூட ஏதாவது ஒரு பபுள்ஸ் மாதிரி மேல காமிக்கும், அது கூட உங்களால காமிக்க முடியாம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோங்கிற நம்மளுடைய அடையாளமே தெரியாம இருக்கிற இடத்துல நாங்க முடங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறோங்க அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. 10 பேருக்கு நீங்க வந்தாவே தெரியும் இவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு சில ஃபங்க்ஷனை கூட உங்களுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்காக தவிர்த்து நம்ம நல்லா வாழும்போது நம்ம போன ஒரு செல்வாக்கு வேற. இன்னைக்கு நம்ம நிலைமை கெட்டு போய் இந்த நேரத்தில் நம்ம அந்த இடத்துல போய் நிற்க கூடாது. 10 பேருக்கு முன்னாடி நம்ம நின்னா நம்மளுடைய ஒரு பொசிஷன், அந்த ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம்ங்கிறது நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களால் பார்த்தீங்கன்னா வெளியில் சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு நிலையில் இன்னைக்கு நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த வார்த்தைக்கு ஈடாகாது. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் மட்டுமே தெரியுங்கிற மாதிரி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய மனசுக்குள்ள மட்டுமே இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்தை நான் கஷ்டப்படுறேன்னு கூட வெளியில் சொல்ல மாட்டீங்க. தன்னுடைய கஷ்டம் வெளியே தெரிஞ்சா கூட தன் குடும்பத்தில் இருக்கிறவங்க சங்கடப்படுவாங்க அல்லது கஷ்டப்படுவாங்க அப்படின்னு வரவு செலவு நீங்க எங்க கொடுக்குறீங்க, எங்க வாங்குறீங்க, எவ்வளவு கடன், எவ்வளவு இன்னைக்கு லாபம், இது எல்லாமே உங்களை சார்ந்து மட்டுமே இருக்கும். நீங்க தனி ஒருத்தரா நின்று உங்களுடைய குடும்பத்தை இன்னைய வரையும் நீங்க போராடி மேலே கொண்டாந்துருப்பீங்க. அவ்வளவு அருமையான முறையில் உங்களுடைய தொழிலை நகர்த்தி உங்களுடைய வரவு செலவு கணக்குகளை நீங்க சரியான முறையில் கெஸ் பண்ணி கொண்டு போயும் இன்னைக்கு உங்களுடைய தொழில் ரீதியாகவும் உங்களுடைய வரவு செலவுகள் ரீதியாகவும் பலவிதமான சிக்கலை சந்திச்சு இன்னைக்கு பொருளாதார ரீதியா ஒரு சரிவுல இருக்கிறீங்க. இந்த சரிவு நிலை மாறுமா? இதுவரையும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ஒரு கஷ்டமான வாழ்க்கையாவே போயிருச்சு, இனியாவது எங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஏன்னா நாம யாரு முன்னாடி நம்ம நல்லா வாழணும்னு நினைச்சோமோ அவங்க முன்னாடி தலைகுனிகிற சூழ்நிலை உருவாயிருச்சு. நம்ம தகுதிக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிற அளவுக்கு மாற்றம் வந்துருச்சு. இந்த ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து நம்ம வாழ்வாதாரம் மாறுமான்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 41 நாள் கட்டாயம் உங்களுடைய தொழில் ரீதியிலையும் உங்களுடைய பொருளாதார ரீதியிலையும் நீங்க வளரக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல இந்த ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது தைரியத்தை உருவாக்கும். இதுவரையும் நீங்க ஒரு பணம் வாங்குறதுக்கோ அல்லது ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கிறதுக்கோ, ஏன்னா இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா ஏதோ ஒரு முயற்சி எடுத்தே ஆகணும். அப்படி நம்ம ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம செஞ்சிடலாமோ இல்லை செஞ்சால் நம்ம பார்த்தீங்கன்னா லாக்காயிருவோமோ அப்படிங்கக்கூடிய 2 மனதாக இருந்ததுனால எந்த காரியத்தையும் நீங்க முழுமையா செஞ்சிருக்க முடியாது. கடந்த ஒரு 3 வருட காலகட்டமாவே தொட்டா நம்ம கெட்டு போயிடுவோமோ, நம்ம இந்த காரியத்துல இறங்கினா நம்ம லாக்காயிருவோமோ அப்படிங்கிற பயம் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு தைரியஸ்தானத்தை இயக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு 4ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால 90% நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியான முறையில உங்களுக்கு சாதகமான அமையும். அதே நேரத்தில் புது தைரியம் உருவாகும். தொடர்ந்து நம்ம ஜெயிச்சு வந்துடலாம், இதுவரையும் நம்ம பட்ட ஒரு கஷ்டங்களுக்கு இதுக்கு மேல நம்ம துணிச்சலா நம்ம இறங்கினா மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 41 நாள். குருமங்கள யோகம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பரிபூர்ணமா பேசுறதுக்கு ஆரம்பிச்சதுன்னா அவங்களுடைய வளர்ச்சியை யார் தடுத்தாலும் நிற்காது. 41 நாள் 2023 கடைசி 2024 ஆரம்பம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய திருப்பு முனைகள் தொழில் சார்ந்து நீங்க சந்திப்பீங்க. அதே போல இந்த கடந்த காலகட்டங்களில் நடந்த கிரக
பயிற்சிகளுடைய சூழ்நிலையினால தாக்கத்தினால உங்களுடைய வாழ்க்கையில தொழிலை விட்டுட்டு கூட வேலைக்கு போயிடலாமா, ஒரு வேலை கிடைச்சிட்டா கூட நம்ம அதுக்கு போயிடலாமே அப்படின்னு வேலை வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதே போல படிச்சுட்டு தன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழில் அமையுமான்னு காத்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த நேரத்துல உங்களுடைய தகுதிக்கு தகுந்த தொழில் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த 41 நாள்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணம் உண்டு. அதே போல திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலாவே போயிட்டு இருக்குங்க. எங்களுக்கு ஒரு நல்ல முறையில இதுவரையும் ஒரு திருமணம் அமையல, எங்களுக்கான தகுதி இருக்கு, நீங்க நிறைய படிச்சிருக்கிறீங்க, அதே நேரத்துல நல்ல உத்தியோகத்துல இருக்கிறீங்க, ஒரு நல்ல சம்பளத்துல இருக்கிறீங்க, ஆனாலும் கூட உங்களுக்கான திருமணம் அமையாம தடங்களாயிட்டே இருந்தது. ஏன்னா 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், அதே நேரத்துல 8ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய திருமாங்கல்ய ஸ்தானத்தில் ராகு பகவான், இந்த இடத்துல குரு பகவானும் சேர்ந்து குரு சண்டால யோகம் அமைப்பும், அதே நேரத்தில் கோச்சார நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷத்தின் பிடியும் கடந்த காலகட்டங்களில் நீங்க திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்திருந்தாலும் கூட சாதகமான முறையில் அமைஞ்சிருக்காது. ஆனால் இந்த தருணத்துல உங்களுக்கு அருமையான முறையில் ராகு கேது கிரகங்களுடைய விலகல், அதே போல குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் ஆகி குரு பகவான் செவ்வாய் பகவானை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு இல்வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு தருணம் உண்டு. அதே போல உங்களை மாதிரி குடும்பத்தை சரியா பார்த்து, இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பம், இந்த குடும்பத்துக்கு நம்ம இப்படிதான் உழைக்கணும், இப்படிதான் கஷ்டப்படணும், இப்படிதான் இவங்களுக்கான ஒரு எதிர்கால தேவைக்கு உடைய ஒரு பொருளை சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து குடும்பத்தை ரன் பண்ண உங்களுடைய ஒரு குடும்பம் இன்னைக்கு ஒரு சிதறு தேங்காய் மாதிரி, கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, தேவையில்லாத 3வது நபர்களால் வந்த பிரச்சனை, இன்னைக்கு வாழ்க்கை ஒரு சின்ன விரிசல்ல ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல பிரிஞ்சு இன்னைக்கு குடும்பமே ஒரு திசை தெரியாத போயிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு திருமணமான ஒரு தம்பதியினருக்கு ஒரு நல்ல ஒரு மனமாற்றம் கிடைக்குமா? ஏன்னா நல்லா வாழணும் தான் நம்ம கல்யாணம் பண்ணுங்க. இதுவரையும் நீங்க நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், 4 பேருக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் மத்தியில நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். ஆனா இன்னைக்கு எங்க வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா போயிடுச்சு. எவ்வளவு வேகமா நாங்கள் திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சோமோ அந்த அளவுக்கு வேகமா நாங்கள் பிரிஞ்சு போய் நிற்கிறோம் அப்படிங்கக்கூடிய புதுமண தம்பதிகளுக்கும், இதுவரையும் இல்வாழ்க்கையில பல வருடமா சேர்ந்து வாழ்ந்து இப்ப நாங்க பிரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய தம்பதிகளுக்கும் ஒன்று சேரக்கூடிய மனநிலையை இந்த ஒரு நேரம் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு. அப்போ பிரிந்த குடும்பங்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. இந்த நேரத்துல பாருங்க, இல்லத்தரசிகள் புகுந்த வீட்டுல சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை. நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்க உழைப்புக்கு நல்ல பேர் கிடையாது. அதே போல தன்னுடைய தாய் தந்தை மாதிரியே உங்களுடைய மாமனார் மாமியாரை பார்த்துக்கிட்டாலும் அல்லது கணவன் உடன் பிறந்தவர்களை பார்த்துட்டாலும் இன்னைக்கு நீங்க குற்றவாளிங்கிற பேர் மட்டுமே வாங்கியிருக்கணும். இந்த இடத்துல இருந்து வெளியில போகவும் முடியல, அந்த குடும்பத்துக்குள்ள வாழவும் முடியல, கௌரவத்துக்காக கட்டுப்பட்டு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. வெளியில போனா குடும்ப கௌரவம் கெட்டு போயிருமே, பெரிய குடும்பமாச்சு அப்படின்னு சொல்லி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய இல்லத்தரசிகள் கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பேர் இந்த கன்னிராசியில நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய மன வருத்தம் இந்த நேரத்துல தீரும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும், உங்க பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா நீங்க இந்த குடும்பத்துக்காகவே அயராது பாடுபடுறீங்க, இந்த குடும்பத்துக்காக தான் எல்லாமே நீங்க கஷ்டப்படுறீங்க. ஆனா உங்க பேச்சுக்கு அந்த இடத்துல துளி அளவு கூட மரியாதை இல்லை. இதுவரையும் உங்க வாழ்க்கையில நீங்க யாரு முன்னாடி அவமானப்பட்டது இல்லை, திருமணத்துக்கு அப்புறம் நீங்க அவமானப்படாத சூழ்நிலையே இல்லை. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு தலகுனிவை உருவாச்சு. இந்த ஒரு 3 வருட காலகட்டத்துக்குள்ள இது அதிகப்படியா நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு ஒரு சிக்கல்கள்ல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பா இந்த திருமண உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும், உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல வெளிநாடு வேலை வாய்ப்புகள் ஒரு பெரிய லெவல்ல சாதிக்கணும்,
நம்ம குடும்பத்துக்கு எப்படியாவது நம்ம ஜெயிச்சு மேலே வந்து நம்ம ஒரு நல்லது பண்ணிடணும் அப்படின்னு பல கனவோடு நீங்கள் பயணப்பட்டு புறப்பட்டு போனீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு ஏன் வந்தோங்கிற அளவுக்கு வேதனையில் இருக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் போன ஒரு கம்பெனி உங்களுக்கு செட் ஆகலை. அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. உங்களுக்கு அந்த இடம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கல, அல்லது உங்களுடைய திறமைக்கேற்ற ஊதியம் அந்த இடத்துல இல்லை. இப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த வகையில் நீங்கள் ஒரு சில பிரச்சனைகள் சந்திச்சிருந்தாலும் கூட இந்த நேரத்தில் உங்களுடைய ஒரு எதிர்கால வாழ்க்கை, வெளிநாடு வாழ்க்கை கண்டிப்பாக இனி அடுத்தடுத்த நகர்வுகள் உங்களுக்கு சாதகமான முறையில் அமையும். இந்த 41 நாளில் உங்களுக்கு ஒரு திருப்பு முனை உங்களுடைய வெளிநாடு வாழ்க்கையிலையும் உங்களுடைய உத்தியோகத்திலையும் அமையும். அதே போல இந்த தருணத்தில் பாருங்க, குழந்தைகளுடைய வளர்ச்சி. உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தை, ஒரு குழந்தைகளை கட்டி காப்பாற்றி கொண்டு வரக்கூடியவங்க யாரும் இல்லை. பார்த்து பார்த்து செய்வீங்க. என் குழந்தைக்கு இது பிடிக்கும், இந்த பெரிய குழந்தைக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு குழந்தையுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நீங்கள் இன்னைக்கு குழந்தைங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய வேலை வாய்ப்பு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சிக்கல்கள், இதனால நீங்கள் மன உளைச்சல். இன்னைக்கு குழந்தைங்க நம்ம தான் கஷ்டப்பட்டோம், எங்கள் கஷ்டம் எங்களோடையே போகட்டும், குழந்தைங்களாவது நல்லா இருக்கணும்னு நினச்சிதாங்க நாங்கள் இவ்வளவு போராடணும். இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறி நிற்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 3 வருஷ காலகட்டமாக யாருடைய ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு வளர்ச்சி இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு தெளிவு இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள், அதுவும் உங்களுடைய புத்திர செல்வங்களுக்கு நடக்கும். நீங்கள் அவங்களுக்கு கல்வி தடைபடுது அப்படின்னு நினைச்சாலும் சரி, அதே நேரத்தில் உத்தியோகம் தடைபடுதுன்னு நினைச்சாலும் சரி, திருமணம் தடைபடுதுன்னு நினைச்சாலும் சரி, இல்லை திருமணம் ஆயிருச்சிங்க அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமான நட்பு இல்லை, கணவன் மனைவி அப்படின்னு அவங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிறாங்க, எங்களை விட்டுட்டு தூரமா இருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கை இன்னைக்கு நிம்மதியா இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சிகள் அடையும். அதே போல இந்த நேரத்தில் உடல் நலம் பேணப்படும். எவ்வளவு ஒரு உடல்ல ஆயுள் ஆரோக்கிய குறைகள் இருந்தாலும், ஏன்னா இன்னைக்கு மருந்தே உணவு, உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி மாத்திரை மட்டும்தான் நாங்கள் சாப்பாடாகவே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இந்த நேரத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவுகள் கட்டாயம் இந்த தருணத்தில் தீரும். கன்னிராசி நண்பர்களே, 2023 முடிவு, 2024 தொடக்கம் உங்க வாழ்க்கையில முதல் முறையா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகத்துல நீங்க பட்ட வலிகளும் வேதனைகளும், நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க, சார் நாங்கள் இதுவரையும் பட்ட கஷ்டமெல்லாம் எங்களுக்கே தெரியும், எங்களுக்கு நீங்க புதுசா ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நாங்க தான் ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோமே, இதுக்கு மேலேயாவது நாங்கள் நல்லா இருப்போமா, அதை நீங்க தெளிவா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. 100% எழுதி வச்சுக்கோங்க. இந்த 41 நாளுக்குள்ள வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு தருணம். அதே போல தொழில் முறையில சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு தொழில் சரியா போகல அப்படிங்கக்கூடியவங்களுக்கு தொழில் சார்ந்த வளர்ச்சிகள், பார்ட்னர் வகையில கருத்து வேறுபாடு அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு பரஸ்பரமான ஒரு நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், குழந்தைகளுடைய எதிர்காலம் சரியான முறையில் அமைஞ்சு அவங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க சார், அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த 41 நாள்ல நடக்கும். அதே போல வெளிநாடு வேலை வாய்ப்புகளும், அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு அங்கீகாரமும், அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும், குரு பகவான் செவ்வாய் பகவானை பார்த்து குருமங்கள யோகம் பெறக்கூடிய இந்த தருணத்துல கட்டாய மறைமுகமாக நடக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யாரா ஒருத்தர் தான் நமக்கு உதவி பண்ணா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இன்னொருத்தர் சைன் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னா அந்த காரியம் இப்ப நடக்கும். இன்னொருத்தர் பணம் கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னா அது இந்த நேரத்தில் நடக்கும். 8ஆம் பாவகம்ங்கிறது மறைவு ஸ்தானம். அப்போ இந்த தருணத்துல பாருங்க, 8ஆம் பாவத்துக்குரிய அதிபதி செவ்வாய் பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய
ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல தரமான இடத்திற்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 41 நாள்ல கட்டாயம் அமையும். இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா. ஏன்னா கோச்சாரப்படி வரக்கூடிய ஒரு சுப பலனை தங்களுடைய திசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த சுப பலன் உங்களுக்கு நடக்கிறதுக்கு விடாது. ஏதாவது ஒரு வகையில தடங்கள் இருக்கும். அப்போ இந்த தருணத்துல நம்மளுக்கு மாரகாதிபதி திசைகள் அல்லது பாதகாதிபதி திசைகள் அல்லது 6, 8, 12 கூடிய திசைகள் நடந்தால் இந்த ஒரு சுப பலன் உங்களுக்கு நடக்கிறதுல சற்றே தாமதமாகலாம். அப்போ இந்த நேரத்துல இந்த முழு பலனும் நமக்கு முழுமையா கிடைக்க என்ன செய்யணும்? நமக்கு சாதகமான திசாபுத்தி இல்லைனாலும் கூட அதை சாதகமாக ஆக்கிக்கிறதுக்காக நம்ம என்ன மாதிரி ஒரு பரிகார நிவர்த்திகள் அல்லது ஒரு வழிபாடு தலங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறத உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய முன்பதிவு பதிவு பண்ணுங்க, உங்களுக்கான ஒரு ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பலன்களை நீங்க துல்லியமா நீங்க தெரிஞ்சு இனி அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில நல்ல நிலைக்கு போக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க பயன்படுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை உங்க வாழ்வாதாரம் ஒரு நல்ல நிலைக்கு வரும். கன்னிராசி நண்பர்களே, மற்றும் ஒரு அழகான தருணத்துல ஒரு அற்புதமான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.